ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தெரிந்து கொள்வோம் தினமும் 5 ஆங்கில வார்த்தைகள். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் 5 ஆங்கில வார்த்தைகள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது ஆல்டுகெதர். ஆல்டுகெதர் எல்லாவற்றையும் சேர்த்து. ஆல்டுகெதர் அப்படி என்றால் இது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுப்பா. ஆல்டுகெதர் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ ஆச்சு சொல்லு. இதை மட்டும் சேர்க்காத, இது மற்ற செலவுகளையும் சேரு. எவ்வளோ செலவாச்சு கம்ப்ளீட்டாக சொல்லுப்பா, எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கம் ஆல்டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கம் ஆல்டுகெதர் 3000 rupees வரும், எல்லாமே சேர்த்து ஒரு 3000 ரூபாய் வரும் அப்படி என்று சொல்லும்போது இட்ஸ் கம் ஆல்டுகெதர், தட் இஸ் இட்ஸ் ஆல்டுகெதர் எல்லாவற்றையும் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது ஆல்டுகெதர் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம் ஆங்கிலத்தில். இரண்டாவது ட்வைஸ். ட்வைஸ் என்பது இருமுறை. ட்வைஸ் என்பது இருமுறை. அதாவது நம்ம சொல்லும்போது 2 முறை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அதை ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரைஸ் என்றால் 3 முறை, ட்வைஸ் என்பது 2 முறை. ஓகேவா? ட்வைஸ், ட்வைஸ் என்றால் இருமுறை. மூன்றாவது ஆஃபன். அது என்ன ஆஃபன்? ஆஃபன் என்பது என்னன்னா அவ்வப்பொழுது, அதாவது அப்பப்பன்னு சொல்கிறோம்ல. ஸோ ஹி கம் குவைட் ஆஃபன், அப்பப்போ அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஹி கம் குவைட் ஆஃபன், ஹி கம் குவைட் ஆஃபன் டு த ஆர்ஃபனேஜ் ஹோம். அவன் அப்பப்போ ஆதரவற்ற பிள்ளைகள் ஹோமுக்கு வந்துட்டு போகிறான். He come quite often. He visit quite often. Okay. So often என்பது அவ்வப்பொழுது, அப்பப்ப, அடிக்கடி அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு நம்ம ஆங்கிலத்தில் often என்று பயன்படுத்தலாம். நான்காவது enthusiastic. enthusiastic அப்படி என்றால் நம்மளுடைய ஆர்வம், அதாவது இந்த பங்கேற்பின் ஆர்வம். நம்ம எப்படி எவ்வளோ நம்ம பங்களிப்பை எவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறோம், ஒரு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈடுபாடோடு இருக்கிறோம். எந்தூசியாஸ்டிக். ஹீ இஸ் அன் எந்தூசியாஸ்டிக் பர்சன். ரொம்ப ஆர்வமான பர்சன். ஸோ எல்லாத்துலேயும் பங்கேற்பில் ரொம்ப ஆர்வம். ஹீ இஸ் என்ன சொல்கிறது, எந்தூசியாஸ்டிக், ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னுடைய ஈடுபாட்டை அதிகமாக செலுத்துகிறார் ஒவ்வொரு விஷயத்திலும். எந்தூசியாஸ்டிக்ன்றது அந்த என்ன சொல்கிறதுனா, எந்தூசியாஸ்டிக் என்றாலே உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி காட்டுவது, அதிகப்படுத்தி இருப்பது. ஸோ ஆர்வம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்வத்தில் மிக ஆர்வம் நீங்கள் காட்டக்கூடியது தான் எந்தூசியாஸ்டிக். இட் ஷோஸ் யுவர் எந்தூசியாஸ்டிக்னு சொல்லலாம். இது உங்களுடைய ஆர்வத்தை காட்டுகிறது. இது உங்களுடைய அதிகபட்சமான ஆர்வத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எந்தூசியாஸ்டிக். அடுத்ததா கடைசியாக ஃபண்டமெண்டல். அது என்ன ஃபண்டமெண்டல்? ஃபண்டமெண்டல்னா அடிப்படை, எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்னுவாங்க, ஃபண்டமெண்டல் திங்ஸ்னுவாங்க. ரொம்ப அடிப்படையான திங்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பொலைட்டாக நடந்துக்கணும். ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கணும். ஃபண்டமெண்டல் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கத்தின் ஃபண்டமெண்டல், அதுதான் ஃபண்டமெண்டல். எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஃபண்டமெண்டல். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனாக கடைக்கால்னுவோம். ஸோ லைக்வைஸ் அந்த ஃபண்டமெண்டல் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல்ன்ற வார்த்தை. இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தைகள் 5. முதலாவது ஆல்டுகெதர், இரண்டாவது ட்வைஸ், மூன்றாவது ஆஃபன், நான்காவது எந்தூசியாஸ்டிக், ஐந்தாவது ஃபண்டமெண்டல். இது போல் பல வீடியோஸ் நமக்கு வரப்போகும், வர இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா 5 வார்த்தைகளை நம்ம சிம்பிளாக கற்றுக்கலாம். இது எல்லாவற்றையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முந்தைய வீடியோஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.